எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. நார்மலா ஒரு போதைப் பொருள் விற்கிறவங்கள ட்ரக் டீலர்ஸ்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் பெரிய லெவல்ல மேனேஜ் பண்றவங்கள ட்ரக் லார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போதைப் பொருளை கடத்தி கொண்டு போறாங்கல்ல, அவங்கள தி மியூல்னு சொல்லுவாங்க. அதாவது கழுதை. எப்படி கழுதை அதோட தோல்ல மூட்டை மூட்டையா பொருட்களை கொண்டு போகுதோ, அதே மாதிரி இவங்க சரக்க கொண்டு போவாங்க. இன்னும் சொல்ல போனா இவங்களுக்கு தான் ரிஸ்க் அதிகமே. ஏன்னா பார்டர்ஸ், போலீஸ்னு எல்லாத்தையும் தாண்டி சரக்க கொண்டு போகணும். சோ அப்படி ஒரு மியூலா வேலைக்கு ஜாயின் பண்ற ஒரு வயசான ஆளு கிலோ கணக்குல இருக்கிற போதைப் பொருளை அவரு சக்சஸ்ஃபுல்லா பார்டரை தாண்டி கொண்டு போய் சேர்த்தாரா? இதனால அவருக்கு என்னென்ன ப்ராப்ளம் வந்தது, இது எல்லாத்துல இருந்தும் எப்படி தப்பிக்கிறாருன்றது தான் இந்த படத்தோடைய முழு கதையே. அதோட இந்த படத்துல வர எல்லாமே ரியல் லைஃப்ல நடந்த விஷயங்கள், பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரிஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிளின்ட் ஈஸ்ட்வுட் ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணி நடிச்ச தி மியூல்ன்ற ஒரு அமெரிக்கன் கிரைம் படத்தோடைய கதையை தான் பார்க்க போறோம். 2005வது வருஷம் எரல் ஸ்டோன்ன்ற ஒருத்தர், இவரு மிலிட்டரியில இருந்தாரு. கொரியன் வார்லாம் சண்டை போட்டிருக்காரு. இப்ப ரிட்டையர் ஆகி ஒரு நார்மலான லைஃபா வாழ்றாரு. ஆளுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. ஸோ அதனால இவரை நம்ம தாத்தானே கூப்பிடலாம். ஸோ தாத்தாவோட ஹாபி, ப்ரொஃபஷன், பேஷன் எல்லாமே இந்த கார்டன்ல அழகான பூக்களையும் செடிகளையும் வளர்க்கறது மட்டும்தான். அவர் வளர்க்குற வித்தியாசமான பூக்களையும் செடிகளையும் வாங்குறதுக்கு அங்க இருக்கிற எல்லா மக்களுமே தேடி வருவாங்க. அதோட நம்ம தாத்தாவும் இந்த செடிகளெல்லாம் நல்லா வளர்க்கணும்னு அந்த கார்டன்லயே ஒரு வீட்டுக்குள்ள வாழ ஆரம்பிக்கிறாரு. ஆல்ரெடி இவர் மிலிட்டரியில இருந்தாரு. ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சுதான் இருப்பாரு. சரி, ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமாவது ஃபேமிலி கூட இருப்பாருன்னு பார்த்தா தோட்டம் தொரவுன்னு திரும்பவும் இவர் தனியா இருக்காரா? அதனால தாத்தாவோட ஒய்ஃப் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணும், அந்த பொண்ணுக்கு ஒரு பொண்ணு, அதான் இவங்களுக்கு ஒரு பேத்தியும் இருக்கா. தாத்தா அவங்க யாரையும் கண்டுக்காம அவரோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காரு. தாத்தா பண்ற இந்த கார்டனிங் வேலைக்காகவே தாத்தாவுக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு தராங்க. ஆனா அந்த அவார்டு கொடுக்குற அதே நாள்ல தான் தாத்தாவுடைய பொண்ணுக்கு செகண்ட் மேரேஜ் இருக்கு. பொண்ணு மேரேஜா இல்ல நமக்கு அவார்டு முக்கியமா? நமக்கு அவார்டு தான்டா முக்கியம்னு நேரா அந்த அவார்டை வாங்க போறாரு. எல்லாருமே பாராட்டி லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டை கொடுக்குறாங்க. தாத்தாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனா இங்க தாத்தாவுடைய பொண்ணு சின்ன வயசுல இருந்தே அப்பா என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாதுமா, இப்ப எனக்கு மேரேஜ், இதுக்கு கூட அவர் வரவே இல்லை. உடனே தாத்தாவோட ஒய்ஃபும் அந்த ஆள் அப்படிதான், இதுக்கு மேல அந்த ஆளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் தாத்தாவுடைய பேத்தியும் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த பொண்ணுக்கு தாத்தாவை ரொம்ப பிடிக்கும். இப்படியே வருஷங்கள் கடந்து போகுது. 12 வருஷங்கள் கழிச்சு ஓஹோன்னு போய்கிட்டு இருந்த தாத்தாவோட பிசினஸ் இப்ப டோட்டலா படுத்துருச்சு. ஏன்னா முன்ன மாதிரி மக்களுக்கு இந்த கார்டனிங், ஃபிளவர்ஸ்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னா டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு, மக்களோட இன்ட்ரெஸ்டும் மாறிடுச்சு. இது தெரியாம தாத்தா லோனுக்குலாம் வாங்கி அவரோட வீட்டெல்லாம் அடமானம் வச்சு இந்த பிசினஸ் எப்படியாவது ஏத்தலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா மொத்தமா படுத்ததுனால இப்ப அவர்கிட்ட இருந்த லேண்டு, வீடு, பிசினஸ்ன்னு எல்லாத்தையுமே விட்டுட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருது. இப்ப தாத்தா கிட்ட இருக்கிறது என்னன்னா அவரோட சில திங்ஸ், அப்புறம் ஒரு பழைய ட்ரக் வண்டி. தாத்தாவும் யோசிக்கிறாரு, நம்ம என்ன பண்றது, நம்ம என்ன அனாதையா, நமக்கு தான் ஒரு ஃபேமிலி இருக்கே அப்படின்னு. இப்பதான் அவருக்கே ஃபேமிலி ஞாபகம் வந்து நேரா அவருடைய வீட்டுக்கு போறாரு. ட்ரக்கை ஓரமா நிப்பாட்டிட்டு அவரோட வீட்டுக்குள்ள போகலாம்னு நினைக்கும் போது கதவை திறந்துகிட்டு நம்ம தாத்தாவோட பேத்தி ஓடி வராங்க. தாத்தா வந்துட்டியா ஒரு வழியா நீனு? ஆமா ஆமா, எனக்கு உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதோட நான் இனிமே இங்க தான் இருக்க போறேன் அப்படின்னு தாத்தா சொல்ல பேத்திக்கு அவ்வளவு சந்தோஷம். நீ கரெக்டான டைமுக்கு வந்திருக்க தாத்தா, நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன்ல, அது முடிஞ்ச உடனே எனக்கு மேரேஜ் ஆக போகுது. இப்ப எனக்கு ப்ரீ வெட்டிங் நடக்க போகுது. எல்லாரும் வந்திருக்காங்க, நீ வரமாட்டியோ நினைச்சேன், ஆனா வந்துட்டியே தாத்தா அப்படின்னு சந்தோஷத்துல துள்றாங்க அவங்க. நம்ம தாத்தாவோட ஒய்ஃபும் பொண்ணும் அந்த இடத்துக்கு வராங்க. தாத்தாவை பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. தாத்தாவோட பொண்ணு, அம்மா இந்த ஆளு மூஞ்ச பார்க்க கூட எனக்கு பிடிக்கல அப்படின்னு அங்க இருந்து போயிடுறா. ஆனா அம்மா சும்மா இல்ல, மனசுல இருக்கிற எல்லா கேள்வியும் கேக்குறாங்க. யோ 12 வருஷமா நாங்க எப்படி இருக்கோம், இருக்கோமா இல்லையான்னு கூட நீ கவலையே படல, இப்ப என்ன வந்திருக்க? உடனே தாத்தாவோட பேத்தியும், பாட்டி தாத்தா என்னோட ப்ரீ வெட்டிங்காக வந்திருக்காரு, ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? எது உன் ப்ரீ வெட்டிங்காக வந்திருக்காரா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவரோட பிசினஸ் டோட்டலா படுத்துருச்சு. வீட பேங்க் காரனுங்க எடுத்துட்டு போயிட்டானுங்க. மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு இங்க தங்கலான்னு வந்திருக்கான் இந்த ஆளு. உன் தாத்தாவோட இந்த தகர டப்பா காரை பாரு, எல்லாத்தையும் போடுங்க பேங்க் காரன், இதை மட்டும் ஏன் எடுக்கல? ஏன்னா இது காயலாங்கடைக்கு போக போறதுன்னு அவனுக்கே தெரியும். இதை வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு உன் தாத்தா. யோ இவ்வளவு நாளா உனக்கு ஃபேமிலியே தேவையில்லை, வேலை தானே இருந்த, இப்ப எதுக்கு உனக்கு ஃபேமிலி? மரியாதை கெடுறதுக்குள்ள ஒழுங்கா இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்ல தாத்தா அப்படியே அந்த இடத்துல உடஞ்சி போறாரு. அதோட தாத்தாவை இந்த மாதிரி திட்டுறாங்களே, இது எல்லாத்தையும் அந்த ப்ரீ வெட்டிங்க்கு வந்த எல்லாருமே பாக்குறாங்க.
காட்டுறாங்க. சோ தாத்தாவும் சோகமா அங்க இருந்து அவரோட ட்ரக்குக்கு போறாரு. அப்போ அந்த ப்ரீ வெட்டிங்க்கு வந்த ஒரு பர்சன் நேரா ஒரு தாத்தா கிட்ட வராரு. தாத்தா, இந்த கார் உங்களோடது தானா? ஆமா ஆமா, என்னோடது தான். இந்த கார் இது வரைக்கும் ரிப்பேரே ஆனது கிடையாது. உலகத்துல எந்த ஒரு கார் கொடுக்காத மைலேஜையும் இந்த கார் கொடுக்கும். இத பார்த்து தகரடபான்னு சொல்லிட்டால அவளுக்கு இருக்கு. சரி சரி, கோவப்படாதீங்க தாத்தா. இந்த காரை வச்சு உங்களால லாங் டிரைவ்லாம் போக முடியுமா? தம்பி, இந்த நாட்டை விட்டு வேற ஒரு நாட்டுக்கே நான் போயிருக்கேன். அந்த அளவுக்கு என் வண்டி தரமா தாங்கும். அப்படின்னா ஓகே, நான் சொல்ற இடத்துக்கு போங்க. ஜஸ்ட் ஒரு டெலிவரி வேலை தான். அந்த டெலிவரியை முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு அந்த ஆளும் ஒரு விசிட்டிங் கார்டை கொடுக்கறாரு. தாத்தாவும் அந்த வாங்கி வச்சுக்கிட்டு நமக்கு பணம் கண்டிப்பா வேணும், வேற வழியே இல்லைன்னு அந்த விசிட்டிங் கார்டு இருக்கிற அட்ரஸ்க்கே போக ஆரம்பிக்கிறாரு அந்த வேலையை செய்யலான்னு. ஒரு வழியா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க இருக்கிறவங்கள பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கானுங்க ஆளுங்க. தாத்தாவும் பயத்திலேயே ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொன்னாங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. யோ, உன்னோட வண்டியில நாங்க ஒரு பேகை வைப்போம். அந்த பேகை நாங்க சொல்ற லொகேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நீனு போற வழியில அந்த பேகுக்குள்ள என்ன இருக்கு ஏதுன்னு எதுவும் நீ செக் பண்ண கூடாது, புரியுதா? அப்புறம் அந்த இடத்துக்கு போன உடனே கார் சாவிய வண்டிலேயே வச்சுட்டு அங்க இருந்து தூரமா போயிடணும். கொஞ்ச நேரம் கழிச்சு வா, எங்களோட ஆளு உன் வண்டியில இருந்து பேக் எடுத்துட்டு உன்னோட பணத்தையும் வச்சுட்டு போயிடுவான். அப்புறம் தான் போனு, இது இந்த ஒரு ட்ரிப்புக்கு மட்டும்தான். லொகேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த போனை உடைச்சு போட்டுறணும், புரியுதா? நம்ம தாத்தாவும் நடக்கிற எதுவும் புரியாம எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லி ஒரு பேகை கொண்டு வந்து தாத்தாவோட ட்ரக்ல வைக்கிறாங்க. தாத்தாவும் அது என்ன ஏதுன்னு தெரியாம நேரா அந்த லொகேஷனுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அந்த லொகேஷனுக்கும் வராரு. சொன்ன மாதிரியே கார் சாவியை வச்சுட்டு அங்க இருந்து அவரு போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வந்து பார்க்கும் பொழுது கார்ல இருந்த அந்த பேகை காணோம். அதோட டேஷ்போர்ட்ல ஒரு கவரும் இருக்கு. தாத்தாவும் ஓபன் பண்றாரு. பார்த்தா ஒரு கட்டு பணமே இருக்கு. தாத்தா உறைஞ்சு போயிருக்காரு. நம்ம கார்டனிங்ல ஒரு வருஷம் சம்பாதிச்சா கூட இவ்வளவு பணத்தை சம்பாதிக்க முடியாது, ஒரு பேகை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு இவ்வளவு பணமான அவருக்கு புரியல. சோ அப்புறம் தாத்தா நேரா அவரோட பேத்தியோடைய அந்த ப்ரீ வெட்டிங்க்கு போறாரு. அந்த ஃபங்க்ஷன் செமையா போய்கிட்டு இருக்கு. தாத்தாவும் போயிட்டு அவரோட ஒய்ஃபு கிட்ட இந்த ப்ரீ வெட்டிங்காக நிறைய செலவு பண்ணிருப்பீங்க, அந்த பணத்தை வச்சு கொண்டு கொடுக்கறாரு. அவங்களும் ஒரு மாதிரி அப்படியே உம்முனே இருக்காங்க. எது என்னவோ எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் வராத ஒரு ஆளு இப்ப வராரே அப்படின்ற ஒரு நிம்மதியோட அந்த ப்ரீ வெட்டிங்கும் சூப்பரா போகுது. தாத்தாவோட பேத்தியும் சந்தோஷமா அந்த ஈவெண்ட்டை என்ஜாய் பண்றாங்க. அவரை தாத்தா வந்து ஒரு பழைய தகர டப்பா வண்டியை தானே வச்சிருந்தாரு. இப்போ கருப்பு கலர்ல சும்மா பெரிய ட்ரக்கே வாங்கிட்டாரு. அப்புறம் என்ன, அடுத்த டெலிவரி வேலைக்கு போறாரு. நேரா அதே ஆளுங்களை மீட் பண்றாரு. அவங்க தாத்தா புது கார்ல வரத பார்த்துட்டு, யோ கிழவா, ஒரு ட்ரிப்புக்கே நீ கார் வாங்கிட்டா அப்படின்னா இன்னும் ஒரு 4-5 ட்ரிப் அடிச்சனா அமெரிக்காவே வாங்கிடுவ போலயே. தாத்தாவும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து அங்க இருந்த ஒருத்தர்கிட்ட இந்தாங்க போன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த பர்சன் அந்த போனை வாங்கி உடைச்சிட்டு, யோ உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், ஒரு ட்ரிப் நீ போற அப்படின்னா அந்த போனை தூக்கி போட்டுறணும், புரியுதா? திரும்ப எடுத்துட்டு வரக்கூடாது. ஓ அப்படி சொன்னியா நீ, எனக்கு வயசாயிடுச்சுல அதான் மறந்துட்டேன். சோ அகைன் தாத்தாவோட ட்ரக்ல ஒரு பேகை வைக்கிறாங்க. அந்த பேகை சொல்ற இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறாரு. சோ அவங்களும் தாத்தாவுக்கு பணத்தை தராங்க. சோ நம்ம என்ன வேலை செய்யறோம் என்ன ஏதுன்னு தெரியாம தாத்தா பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டே இருக்காரு. சோ ஏன் தாத்தா அப்படி பண்றாருன்னா, பேங்க் வந்து தாத்தாவோட வீடை ஜப்தி பண்ணிட்டாங்க. சோ அந்த வீடை திரும்ப எடுக்கணும்ன்றதுக்காக தான் தாத்தா ட்ரிப் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. சோ பேகை டெலிவரி பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல தாத்தா நேரா பேங்க் உள்ள வராரு. பேங்க் மேனேஜர், என்னோட வீடை எனக்கு திரும்ப தர முடியுமா? சார், நீங்க வாங்கின கடனை திரும்ப கொடுக்க முடியாததுனால தான் அந்த வீட்டையே நாங்க எடுத்துக்கிட்டோம். கடனை கொடுத்துருங்க, உங்களுக்கு வீடு திரும்ப கிடைச்சிரும். உடனே தாத்தாவும் அந்த பணத்தை கொடுக்கறாரு. பேங்க் மேனேஜர் வாயை பொளக்குறாரு. அவ்வளவுதான், தாத்தா திரும்பவும் அவரோட வீட்டை சீனா பேங்க் கிட்ட இருந்து மீட்டுட்டாரு. சோ அகைன் அவரு அந்த தோட்டம் துறவுன்னு பண்ண போறது கிடையாது. ஏன்னா இப்ப அந்த பிசினஸ் ஓடவே ஓடாது. வேற வழியே இல்ல, இருக்கிற வரைக்கும் ஜஸ்ட் டெலிவரி தானே, நமக்கும் டிரைவிங் பிடிக்கும்னு தொடர்ந்து அவரு அந்த குரூப்புக்காக அந்த பேக்கை டெலிவரி பண்ற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. முன்னாடிலாம் வெறும் ஒரு பேக் தான் தருவாங்க, ஆனா இப்ப நிறைய பேக்ஸ கொடுக்குறாங்க. தாத்தாவும் அந்த பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு ட்ரக் அப்படியே ஓட்டிக்கிட்டு டெலிவரி பண்ண வேண்டிய இடத்துக்கு போய்கிட்டே இருக்காரு. இவ்வளோ ட்ரிப் அடிச்சதுக்கு அப்புறம் இப்பதான் ஒரு மண்டைக்கே ஒரு விஷயம் தோணுது. ஜஸ்ட் ஒரு பேக்கை கொண்டு போய் சேர்க்கிறோம், அதுக்கு அவ்வளவு பணம் தரானுங்க. அப்படி அந்த பேக் உள்ள என்ன இருக்கும்? ஒருவேளை தங்கம் வயிறுன்னு இருக்குமோ, இல்லனா ஹாஸ்பிட்டல்ல உடல் உறுப்பு தானம் பண்ணுவாங்களே அவங்களோட உறுப்புகள் இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அட எதுக்கு யோசிச்சுக்கிட்டு, என்னன்னு நம்மளே செக் பண்ணி பார்க்கலான்னு காரை நிப்பாட்டி பின்னாடி இருக்கிற பேக்கை ஓபன் பண்றாரு. உள்ள ஃபுல்லாவே போதைப் பொருள் தான். சோ தாத்தாவும் ஷாக் ஆகுறாரு. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு போதைப் பொருள் கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டோம், அதுல நம்ம இன்வால்வும் ஆகிட்டோன்னு. சோ என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு குரல், இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு. தாத்தாவும் கேஷுவலா திரும்பி பார்த்தா அது போலீஸ். பதறிட்டாரு தாத்தா. என்ன தாத்தா, வண்டியில எதுவும் பிரச்சனையா, எதுக்கு ரோட்ல நிப்பாட்டி இருக்கீங்க? தாத்தாவும் என்ன சொல்றதுன்னு தெரியாம, அது வந்து வண்டியா ஓட்டிக்கிட்டு வரும்பொழுது ஏதோ கீழே விழுந்த மாதிரி சவுண்டு கேட்டுது, அதான் பொருள் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு அந்த போலீஸும் அங்க இருந்து போகலான்னு பார்த்தா போலீஸ் கிட்ட ஒரு டாக் இருக்கும். அது தாத்தா வண்டியில இருக்கிற போதை பொருளை மோப்பம் பிடிச்சி வேகமா வருது அந்த இடத்துக்கு. இதை புரிஞ்சுக்கிற தாத்தாவும் அந்த டாக் அப்படியே பிடிச்சி, ஏய் கண்ணா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி டாக கொஞ்சற மாதிரி ஒரு சீனை போடுறாரு. சோ போலீஸ்க்கு எந்த ஒரு சந்தேகமும் வரல. டாக கூட்டிட்டு போலீஸ் அங்க இருந்து போயிடுறாரு. தாத்தாவும் அங்க இருந்து
கேஷுவலா போறாரு. சோ தாத்தா ரொம்ப வயசானவரு, இவரெல்லாம் போதை பொருளை கடத்துவாருன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. சோ அதனால சந்தேகமே வராம தாத்தா அங்கிருந்து போய்கிட்டே இருக்காரு. சோ அந்த லொகேஷனுக்கும் போயிட்டு பேக்கை டெலிவரி பண்றாரு, அதுக்கான பணத்தையும் வாங்கிக்கிறாரு. இந்த நேரத்துல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு பெரிய போலீஸ் ஒருத்தர் அவர் ஒரு ஸ்பெஷல் ஏஜென்ட்டை கூப்பிடுறாரு. இந்த ஸ்பெஷல் ஏஜென்ட்டோட வேலை என்ன அப்படின்னா ஊருக்குள்ள போதைப் பொருள் நடமாட்டமே இருக்கவே கூடாது. சோ அதை கட்டுப்படுத்துறது தான் அவரோட வேலையே. சோ ஸ்பெஷல் ஏஜென்ட்டும் பெரிய போலீஸை மீட் பண்றாரு. பெரிய போலீஸ் கழுவி ஊத்துறாரு. யோ, இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு 50 கிராம் ஸ்மகிள் பண்ணா கூட ஆளுங்க மாட்டிப்பானுங்க, ஆனா இப்போ கிலோ கணக்குல ஸ்மகிள் பண்றானுங்க. எங்க பார்த்தாலும் நிறைய சரக்கு, போதைப் பொருள் நடமாட்டம் ரொம்ப அதிகமாயிடுச்சு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? சோ ஸ்பெஷல் ஏஜென்ட்டும் சார் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் எப்படியா இருந்தாலும் இதை கட்டுப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. சோ அப்புறம் அவரு யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. ஒரு போதைப் பொருள் பிசினஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க டீலர்ஸ் கிடையாது, ஒரு சரக்கை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வர ஸ்மக்லர்ஸ் தான். அவங்கள தி மியூல்னு சொல்லுவாங்க. சோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அந்த மியூல்ஸ் எல்லாம் இப்போ நிறைய சரக்கை ஸ்மகிள் பண்றாங்க. இதனால நமக்கு பெரிய ப்ராப்ளம். அந்த மியூல் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு போதைப் பொருள் விற்கிற அந்த குரூப்லயே சில கருப்பு ஆளுங்கள்லாம் இருக்கும். அவங்க வந்து போலீஸ்க்கு தான் வேலை பார்ப்பாங்களே. சோ அந்த மாதிரி ஆளுங்கள்ல ஒருத்தரை கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது, சார் நீங்க சொல்றது உண்மைதான், எப்பவுமே எங்களுக்கு 1 கிலோ சரக்கு மட்டும் தான் வரும், ஆனா இப்போ 100 கிலோவுக்கு மேல சரக்குகள் வந்து இறங்குது. அதுக்கெல்லாம் காரணம் சரக்கை டெலிவரி பண்ற அந்த மியூல் தான். அது யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல, ஆனா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமாவே அந்த மியூலை கண்டுபிடிச்சு தகவலை சொல்றேன் அப்படின்னு அந்த பர்சனும் சொல்றாரு. எங்க நம்ம தாத்தாவும் அடுத்த ட்ரிப்புக்கு ரெடி ஆயிட்டாரு. அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம தாத்தாவை டிஏ டாடா அப்படின்னு நிக் நேம் வச்சு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதோட எல்லாருமே தாத்தாவை பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா யாருமே இவ்வளவு சரக்க ஸ்மகிள் பண்ணதே கிடையாது. தாத்தா அசால்ட்டா அதெல்லாம் பண்றாரா, அதனாலேயே தாத்தாவுக்கு ஒரு தனி பேரு போதைப் பொருள் உலகத்துல. சோ தொடர்ந்து தாத்தா ட்ரிப் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. நிறைய பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டே இருக்காரு. ஜஸ்ட் போதைப் பொருளை டெலிவரி பண்ற இவருக்கே இவ்வளவு பணம் கிடைக்குதுன்னா அப்ப போதைப் பொருளை விற்கிறவனுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும்? அட போதைப் பொருளோட தலைவனுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். சோ இவரு தான் அந்த போதைப் பொருளுக்கெல்லாம் ஓனரு. ஆளு போதைப் பொருளை வித்து பெரிய பணக்காரனா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. சோ இந்த ஓனரும் ஒரு பர்சனை கூப்பிடுறாரு. அவரு நம்ம டீலர்னே கூப்பிடலாம். டீலரும் போதைப் பொருள் ஓனர் கிட்ட வந்து, சொல்லுங்க ஓனர் சார், என்ன விஷயமா என்ன கூப்பிட்டீங்க? நமக்கு கீழே வேலை செய்யற அந்த பெருசா உனக்கு தெரியும்ல? நல்லாவே தெரியுமே, நிறைய சரக்கா டெலிவரி பண்றான், அவ்வளவுதானே? எது அவ்வளவுதானா? $2.7 மில்லியன் சரக்க ஒரே ட்ரிப்ல அவன் ஸ்மகிள் பண்ணிருக்கான். இத்தனை வருஷத்துல உங்கள எவனாவது ஒருத்தன் அந்த அளவுக்கு சரக்க ஸ்மகிள் பண்ணிருக்க முடியும்? அதனாலதான் அந்த தாத்தா நம்மளோட பெஸ்ட் மியூலா ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நீ என்ன பண்ற, தாத்தாவை வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு, தாத்தாவுக்கு ப்ராப்ளம் வராம பாத்துக்கோ, புரியுதா? உடனே அந்த டீலரும் ஓனர் கிட்ட, ஐயோ நான் என்ன பேபி சீட் மாதிரி அவனுக்கு காவல் காக்கணுமா? என்னாலலாம் முடியாது அப்படின்னு ஓவரா பேச ஓனரும் கடுப்பாகிறாரு. எனக்கு இப்ப ஒன்னை விட அந்த தாத்தா தான் முக்கியம், அதனால சொல்றத செய்யி இல்லைன்னா செத்துப்போ அப்படின்னு சொல்ல, பயந்து போன டீலரும் ஓகே நான் அந்த தாத்தாவையே வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ட்ரிப்புக்காக தாத்தா பேகெல்லாம் வாங்குறதுக்கு வராரு. அந்த இடத்துல அந்த டீலர் வந்து தாத்தா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. யோ தாத்தா, நம்மளோட ஓனரே என்ன அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு உன்னை வாட்ச் பண்றதுக்காக, புரியுதா? இந்த ட்ரிப்பு ரொம்ப ரொம்ப லாங், அடுத்த நாளே ஆயிடும். அதனால நீ என்ன பண்ற, ஹோட்டல்ல தங்கிட்டு அதுக்கு அடுத்த நாள் கிளம்பி போற மாதிரி இருக்கும். இந்த தடவை நீ கொண்டு போற சரக்கோட வேல்யூ ரொம்ப அதிகம், அதனால நாங்க சொல்ற ரூட் வழியா மட்டும் போ, வேற ஏதாவது ரூட் வழியா போய் மாட்டிக்கிட்ட அவ்வளவுதான், உன்னை சும்மா விட மாட்டோம். சரி போய் பேக லோட் பண்ணு அப்படின்னு சொல்லி தாத்தாவை அனுப்பிட்டு தாத்தாவோட கார்ல இந்த டீலரு மைக்க செட் பண்றாரு. ஏன்னா இந்த டீலர் இருக்கார்ல, இவரும் சரக்க ஸ்மகிள் பண்ற ஒரு மியூலா தான் இருந்திருக்காரு. ஆனா தாத்தா அளவுக்கு அவரால் ஒன்னும் பண்ண முடியல. இந்த கிழமை எப்படி இதெல்லாம் பண்றான்னு நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ தாத்தாவும் கார் எடுத்துக்கிட்டு அப்படியே ஹைவேல போறாரு. பின்னாடியே இன்னொரு வண்டியில இந்த டீலரும் ஃபாலோ பண்ணி வராரு. அதோட டீலர் தாத்தா என்ன பேசுறாருன்னு அவரு செட் பண்ண மைக் வழியா கேட்கலான்னு பார்த்தா நம்ம தாத்தா ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே வண்டியை ஓட்டிக்கிட்டு வராரு. எப்படா போலீஸ் நம்மள பிடிப்பாங்களோன்னு நம்மளாம் பயத்துல தான்டா வண்டியை ஓட்டுவோம், இந்த கிழமை என்னடா ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே போறான்னு புரியல இவங்களுக்கு. சோ தாத்தாவும் பாட்டு பாடிக்கிட்டே போகும்பொழுது ரோட்ல கார் ரிப்பேர் ஆகி ஒரு ஃபேமிலி நிக்கிறாங்க. சோ தாத்தாவும் வண்டியை ஓரமா நிப்பாட்டிட்டு நேரா போயிட்டு அந்த ஃபேமிலிக்கு அந்த காரை ரெடி பண்ண ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இத பின்னாடி இருந்து டீலரும் பாக்குறாரு. 150 கிலோ சரக்கு ட்ரக்ல இருக்கு, எவ்வளவு தெனாவெட்ல ரோட்ல விட்டுட்டு போயிட்டு சோசியல் சர்வீஸ் பண்றான் பாரு அந்த கிழவன் அப்படின்னு இவங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க. தாத்தாவும் அந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு திரும்பவும் ட்ரக் எடுத்துக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்காரு. சோ நைட் டைம் ஆகுது. தாத்தா ஒரு ஹோட்டல்ல தங்குறாரு. அதே ஹோட்டல்ல வேற ஒரு ரூம்ல டீலரும் அவரோட ஃப்ரெண்டும் தங்கிக்கிட்டு இருக்காங்க. தாத்தாவை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா தாத்தா ஒரு 2 பொண்ணுங்களை உசார் பண்ணிட்டு ஜாலியா இருக்காரு ஆளு. இத பார்த்துட்டு, டேய் அந்த கிழவன் கூட பொண்ணுங்களோட இருக்காண்டா, கருமம் என் தலை விதி, உன் கூட நான் இருக்கேன், இதெல்லாம் பார்த்தா எனக்கு வயிறு எரியுது அப்படின்னு டீலரு கடுப்பாகிறாரு. சோ அடுத்த நாள் ஆகுது. தாத்தா ட்ரக் எடுத்துக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா போற வழியில நிறைய செக் போஸ்ட், டிராபிக் ஜாம்லாம் ஆகுற மாதிரி இருக்கு. தாத்தா உடனே வேற ஒரு வழி எடுத்து போக ஆரம்பிக்கிறாரு. இத பின்னாடி வர டீலரும் புரிஞ்சுக்கிறாரு. இந்த கிழமை நம்ம சொல்றதே கேட்க மாட்டானா அப்படின்னு இவரும் அந்த வழியா
போகிறதுக்குள்ளேயே டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டு அந்த செக் போஸ்ட்லாம் தாண்டி இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. சோ ஒன்ஸ் அதை தாண்டி வந்ததுக்கு அப்புறம் தாத்தாவை தேடி பார்த்தா அவர் எங்க போனாருன்னு தெரியல. சோ அதனால இவங்க நேரடியா லொகேஷனுக்கு போறாங்க. அங்க தாத்தா ஆல்ரெடி அந்த பேக் எல்லாம் டெலிவரி பண்ணிட்டாரு. சோ வேலையை அழகா முடிச்சிட்டாரு. ஆனா அந்த டீலரு நம்ம சொல்றத அந்த கிழவன் கேட்கலையே அப்படின்னு வேகமா தாத்தா கிட்ட வந்து, யோ நான் என்ன சொன்னேன், நான் சொல்ற ரூட்ல தான் போகணும்னு சொன்னேன், எதுக்கு தேவையில்லாம வேற ரூட்டை எடுத்த நீ? தம்பி நீ சொல்ற ரூட்ல போயிருந்தா செக் போஸ்ட்ல மாட்டிருப்பேன், நான் வேற ரூட்ல வந்ததுனால தான் சரக்கே தப்பிச்சது, புரியுதா அப்படின்னு தாத்தா சொல்றாரு. சோ டீலர் கடுப்பாகிறாரு. உடனே ஓனருக்கு கால் பண்ணி, இங்க பாருங்கண்ணா, நான் அந்த கிழவனை கொல்ல தான் போறேனே, சொல்ற எதையும் அவன் கேட்கவே மாட்டான், வேற வேற ரூட்ல மாத்தி மாத்தி போறான், சரக்கு மாட்டிக்கிச்சுன்னா என்ன பண்றது? உடனே ஓனரும், எது கிழவனை கொல்ல போறியா, சரி கொன்னுடு, ஆனா நீ எனக்கு 150 கிலோ சரக்க ஸ்மகிள் பண்ணணும், பண்ண முடியுமா உன்னால? முடியாதுல. சோ அதனால ஒழுங்கா தாத்தாவை வாட்ச் பண்ணிக்கிட்டு கூட இருக்கிற வழிய பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் காலை கட் பண்றாரு. சோ இந்த டீலருக்கு ஆல்ரெடி இந்த குரூப்ல மரியாதையே இருக்காது, இப்ப தாத்தா வந்ததுக்கு அப்புறம் சுத்தமா மரியாதையே இல்லையா, அதனால கடுப்பாகிறாரு டீலரு. தாத்தாவை ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு அவருக்கு தோணுது. இந்த நேரத்துல நம்ம சீக்ரெட் ஏஜென்ட்டுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அதான் போதைப்பொருள் கும்பல்லையே ஒரு இன்ஃபார்மர் இருக்கார்ல, அவர் சொல்லிருக்காரு போல, இந்த சரக்கெல்லாம் கொண்டு வர மியூலோட பேரு என்ன ஏதுன்னு எதுவும் தெரியல, ஆனா அவங்க ரெகுலரா வர ரூட் மட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. சோ அந்த ஸ்பெஷல் ஏஜென்ட்டும் நேரா பெரிய போலீஸ் கிட்ட போயிட்டு, சார் அந்த ரூட்டை நாங்க ட்ராக் பண்ணிட்டோம், ஆனா அங்க நிறைய வண்டிகள் இருக்கு, உங்களோட பெர்மிஷன் இல்லாம எங்களால எல்லா வண்டியும் செக் பண்ண முடியாது, நீங்க மட்டும் ஓகேன்னு சொன்னீங்கன்னா செக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல பெரிய போலீஸும் ஓகேன்னு சொல்றாரு. சோ இந்த விஷயம் எதுவும் தெரியாத நம்ம தாத்தா அடுத்த நாளே ஒரு ட்ரிப் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. பின்னாடியே அந்த டீலரும் அவரோட ஃப்ரெண்டும் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்காங்க. திடீர்னு தாத்தா ஒரு ரெஸ்டாரண்ட்ல வண்டியை நிப்பாட்டிட்டு உள்ள போயிடுறாரு. பின்னாடியே டீலரும் வந்து, யோ கிளவா என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு பசிக்கும்ல அதான் சாப்பிட்றேனே, இந்த உலகத்திலே பெஸ்ட் சாண்ட்விச் இங்க தான் இருக்கும். உடனே டீலரும் சாப்பிடுறாரு. உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு அந்த சாண்ட்விச். சாப்பிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த டீலரும் தாத்தாவை பார்த்து, யோ இதுக்கு மேல வேற எங்கேயும் நிக்க கூடாது, ஸ்ட்ரைட்டா நீ லொகேஷனுக்கு தான் போற, புரியுதா? இல்லன்னு வச்சுக்கியா டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்னு இவர் சொல்லும் பொழுது அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து டீலரை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. யார் நீ, எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்க டீலருக்கு என்ன சொல்றதுனே தெரியல. உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதுடா நீ ஏதோ ஒரு தப்பான விஷயம் தான் பண்றேன்னு, ஒழுங்கா வண்டியில ஏறு அப்படின்னு போலீஸ் சொல்லும் பொழுது நல்ல வேலை நம்ம தாத்தா அந்த இடத்துக்கு வந்து, சார் சார் அவங்க எனக்காக தான் ஒர்க் பண்றாங்களே, அடமானத்துக்கு வச்சிருந்த என் வீட்டையே இப்பதான் நான் மூட்டினேன், அந்த வீட்டுல சில வேலைலாம் இருக்கு, அதை பண்றதுக்கு தான் இவங்க 2 பேரும் வராங்க, என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கேட்கறாங்க, அதான் சண்டை, வேற எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆனா இருந்தாலும் போலீஸ்க்கு செம டவுட் வந்துகிட்டே இருக்கு. சரி ஒரு நிமிஷம் என் ட்ரக்கு கிட்ட வாங்கல, ட்ரக்குக்கு பின்னாடி ஒரு பொருள் வச்சிருக்கேன், அதை நீங்க பார்த்தே ஆகணும் அப்படின்னு தாத்தா கூட்டு போறாரு. போலீஸும் பின்னாடியே வராரு. இங்க இவனுங்களுக்கு பயம் வருது, ஒருவேளை போலீஸ் சரக்க பார்த்துட்டா அவ்வளவுதானு கன் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. தாத்தாவும் ட்ரக்க ஓபன் பண்றாரு. மூட்டை மூட்டையா சரக்கு தான் இருக்கு. அந்த பேக தான் ஓபன் பண்ணி போலீஸ் கிட்ட காட்டுவாருன்னு பார்த்தா 2 கண்டெய்னர் மாதிரி இருக்கிறாரு. ஆபீசர் இந்த கண்டெய்னர்ல கேரமல் கார்ன் இருக்கு, இதை நீங்க எடுத்துட்டு போறீங்களா? ஆனா தாத்தா எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட கொடுக்குறீங்க, ஏன்னா எனக்கு சுகர் இருக்கு, நீ உன் ஸ்டேஷன்ல கொண்டு போய் கொடுத்தனா எல்லாரும் சாப்பிடுவாங்கல்ல அப்படின்னு போலீஸ்க்கு பாப்கார்னை கொடுத்து போலீஸ் எதுவும் புரியாம அங்க இருந்து போறாரு. அப்புறம் இவங்களும் டெலிவரி பண்ற இடத்துக்கு போயிடுறாங்க. சோ நம்ம தாத்தா கிட்ட இருக்கிற பிளஸ்ஸே அவரை பார்த்தா யாருக்குமே சந்தேகமே வராது. சோ அதனால கிலோ கணக்குல சரக்கு கொண்டு போய் சேர்க்கறதுனால வியாபாரம் சும்மா சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. அந்த ஓனர் இருக்கார்ல அவருக்கு நல்லா கல்லா கட்டுது போல. அதனால நம்ம தாத்தாவே இன்வைட் பண்ணி ஒரு பெரிய பார்ட்டி. தாத்தாவும் போயிட்டு அந்த பார்ட்டில அவரோட வயசையே மறந்து சும்மா ஜாலியா ஆட்டம் போடுறாரு ஆளு. அதோட தாத்தா முன்னாடி செஞ்ச தப்ப பண்ணாம அவரோட ஃபேமிலில ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அந்த விஷயத்தை போயிட்டு அட்டென்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவரோட பேத்தி காலேஜ் முடிச்சிட்டாங்க, கிராஜுவேஷன் டே, அதுக்கும் அவரு போறாரு. பக்கத்துல அவரோட ஒய்ஃபும் இருக்காங்க. பரவாயில்ல அந்த மனுஷன் திருந்திட்டான் போல அப்படின்னு அவங்களுக்கும் தாத்தா மேல ஒரு நம்பிக்கை வருது. தாத்தாவும் அவரோட ஃபேமிலி கூட நல்லா பாண்ட் ஆக ஆரம்பிக்கிறாரு. எங்க அந்த போதைப் பொருள் பிசினஸ் உடைய ஓனர் இருக்கார்ல அவரை கூட இருக்கிறவங்களே போட்டு தள்ளிடுறாங்க. ஏன்னா பிசினஸ் செமையா போகுது, இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு இவனுக்கு கீழே வேலை செய்யணும்னு புதுசா ஒரு ஓனர் வராரு. இந்த புது ஓனர் நல்லா முரட்டு பேசு மாதிரி இருக்கான் ஆளு. சோ இவரு தாத்தா கிட்ட போயிட்டு, யோ இங்க பாரு, இவ்வளோ நாள் உன் இஷ்டத்துக்கு வந்து சரக்கா டெலிவரி பண்ணிக்கிட்டு இருந்த, ஆனா இதுக்கப்புறம் நாங்க சொல்ற டைமுக்கு வரணும், சொல்ற டைமுக்கு போகணும், புரியுதா? இந்த மாதிரி தாத்தாவை மிரட்டுறாங்க. இந்த விஷயம் தாத்தாவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஆனா இருந்தாலும் செஞ்சுதானே ஆகணும், வேண்டா விருப்பா அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு. சோ அகைன் தாத்தா வந்து ஒரு பெரிய ரூட் தான் போறாரு. 2 நாள் ஆயிடும். சோ அதனால நைட்டு ஒரு ஹோட்டல்ல தங்கிட்டு தான் போகணுமே. இந்த இன்ஃபர்மேஷனை அந்த இன்ஃபார்மர் ஒருத்தர் இருக்காருல அவரு சீக்ரெட் ஏஜென்ட் கிட்ட சொல்றாரு. சோ சரக்க ஸ்மகிள் பண்ணிட்டு மியூல் வந்து இந்த ஹோட்டல்ல தான் தங்க போறான் அப்படின்னு நம்ம சீக்ரெட் ஏஜென்ட்டும் அதே ஹோட்டல்லயே தங்குறாரு. யார் யார் வராங்களோ எல்லாரையும் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்படிதான் இவங்களுக்கு ஒருத்தர் மேல டவுட் வருது. அவர் விசாரிக்கும் பொழுது அவர்கிட்ட சரக்கு இருக்கு, ஆனா தம் தூண்டு. பக்கத்து ரூம்ல தான் நம்ம தாத்தா இருக்காரு. சீக்ரெட் ஏஜென்ட்டுக்கு அவர் மேல சுத்தமா டவுட்டே வரல. கிலோ கணக்குல சரக்க ஸ்மகிள் பண்றேன்னு சொன்னாங்க, இவங்கிட்ட தம் தூண்டு தான் இருக்கு, உண்மையான மியூல் யாரு அப்படின்னு தலைய போட்டு பிச்சுக்கிறாரு சீக்ரெட் ஏஜென்ட். அடுத்த நாளும் ஆகுது. அதே ஹோட்டல்ல சீக்ரெட் ஏஜென்ட் அவரோட ஒய்ஃப் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு போன்ல. பக்கத்திலேயே நம்ம தாத்தாவும் இருக்காரு. அவருக்கு தெரியாது இவரு போலீஸ் அப்படின்னு சொல்லி. என்னப்பா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, என்ன
விஷயம் அப்படின்னு கேட்க, அது வந்து தாத்தா எனக்கும் என்னோட ஒய்ஃபுக்கும் சண்டை, இன்னைக்கு எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி, ஆனா நான் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்க பா தம்பி என்னோட அனுபவத்துல சொல்றேன், இப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியோ அதையே தான் நானும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். குடும்பத்தை பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டேன், வேலை வேலைன்னு எனக்கு பிடிச்சதை மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேனே. ஆனா இப்பதான் எனக்கு புரியுது, குடும்பம் தான் எல்லாத்த விடவும் முக்கியம். அவங்களுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க கூடவே நம்ம இருக்கணும். இதை கேட்ட சீக்ரெட் ஏஜென்ட்டும், நீங்க சொல்றதும் சரிதான் தாத்தா, ஆனா என்ன செய்யறது, வேலை அந்த மாதிரி. இப்ப கூட பாருங்க, இதே ஹோட்டல்ல தான் கிலோ கணக்குல போதை பொருளை ஸ்மகிள் பண்ணி வந்த ஒருத்தன் இருக்கான். நாங்களும் அவனை கண்டுபிடிக்க தான் இங்க வந்தோமே, ஆனா எங்களால கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்ல, ஆத்தாடி இவன் போலீஸா அப்படின்னு தாத்தா இப்பதான் புரிஞ்சுக்கிறாரு. சோ நைஸா அங்க இருந்து கலண்டி வர ட்ரை பண்றாரு. ஆனா பின்னாடியே நம்ம சீக்ரெட் ஏஜென்ட் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்ல தாத்தா உறைஞ்சு போறாரு. அப்படியே பயத்தோட திரும்பி பார்க்கும்போது தான், தாத்தா இந்த பிளாஸ்கை விட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தாத்தாவுக்கு நிம்மதியே. அதை வாங்கிக்கிட்டு ட்ரக் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. சோ இன்னைக்கு ஈவினிங்குள்ள இந்த சரக்கு எல்லாத்தையுமே அவர் டெலிவரி பண்ணியே ஆகணும். அப்ப தாத்தாவுக்கு ஒரு போன் கால் வருது, அவரோட பொண்ணு கிட்ட இருந்துதான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்பா அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, டாக்டர் இன்னும் ஒரு வாரத்துல அம்மா இறந்துருவாங்கன்னு சொல்றாங்க. அம்மாவோட கடைசி காலத்துல நீங்க கூட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், சீக்கிரம் வாங்கப்பா அப்படின்னு சொல்ல, ஆனா நம்ம தாத்தா இன்னைக்கு டெலிவரி பண்ணியே ஆகணும், அதோட நாளைக்கும் ஒரு வேலை கொடுத்திருக்கான் அந்த புது ஓனர். சோ அதனால அவரோட பொண்ணு கிட்ட, நான் வேலையில மாட்டிக்கிட்டேன், என்னால வர முடியாது அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும்பா நீங்க இப்படிதான் பண்ணுவீங்கன்னு, அம்மா சாக போறாங்கன்னு சொல்றேன், அப்ப கூட உங்களுக்கு வர தோணவே இல்ல, நீங்க மாறிட்டீங்கன்னு நினைச்சேன்ப்பா, ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது நீங்க மாறலாம் இல்ல, அப்படியே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாங்க. சோ தாத்தாவும் ரொம்ப சோகமாகறாரு, ஏன்னா இப்பதான் அவரு ரியலைஸ் பண்ணி அவரோட ஃபேமிலி கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா திரும்பவும் கெட்ட பேர் வந்துருச்சு அப்படின்னு, போதை பொருளாவது கூந்தலாவது அப்படின்னு சொல்லி நேரா ட்ரக்கை வீட்டுக்கு கொண்டு போய் விடுறாரு. அவரோட ஒய்ஃபையும் பாக்குறாரு. தாத்தா வந்ததை நினைச்சு தாத்தாவோட ஒய்ஃபுக்கு அவ்வளவு சந்தோஷம். சோ தாத்தாவும் எல்லாத்தையும் மறந்துட்டு ஃபுல் நேரம் அவரோட ஒய்ஃப் கூடவே இருக்க ஆரம்பிக்கிறாரு. சோ அப்படியே நாட்களும் போகுது. ஒய்ஃபோட கடைசி காலகட்டத்துல கூடவே இருந்துட்டு ஒய்ஃபும் இறந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு ஃபியூனரலும் நடக்குது. சோ அது எல்லாத்தையுமே அட்டன் பண்ணிட்டு தான் தாத்தா அவரோட ட்ரக்குக்கே வராரு. இன்னமும் சரக்கு அந்த ட்ரக்ல தான் இருக்கு. இந்த பக்கம் தாத்தாவை அந்த போதை பொருள் கும்பல் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வாரம் ஆயிடுச்சு, அந்த கிழமை எங்க போனான்னு தெரியல, சரக்கெல்லாம் ஆட்டையை போட்டு போயிட்டான்னு டென்ஷன்ல தேடிக்கிட்டு இருக்காங்க. இவங்கள மாதிரியே தான் அந்த மியூல் யாரு அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்பெஷல் ஏஜென்ட்டும் தேடிக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு ரூட் தெரியும், இந்த வழியா தான் சரக்க கொண்டு போறாங்க அப்படின்னு. அதனால அந்த ரூட்ல யாராவது போன் கால் பேசினாங்கன்னா அந்த போன் காலை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ தாத்தாவும் அதே ரூட் வழியா தான் போய்கிட்டே இருக்காரு. அந்த போதை பொருள் கும்பல் பார்த்துட்டாங்க தாத்தாவை, வளைச்சு பிடிச்சி அவரை தனியா கூட்டு போயிட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க. தாத்தாவுக்கு ரத்தம்லாம் வருது. உனக்கு என்ன தைரியம் இருந்தா எங்க சரக்க ஆட்டையை போட்டிருப்ப நீ? தாத்தாவும் முடியாம, நான் சரக்க ஆட்டையெல்லாம் போடல, டெலிவரி பண்ண தான் போய்கிட்டு இருக்கேன், என் ஒய்ஃப் இறந்து போயிட்டா, அதனால அங்க இருந்த நான் இவ்வளவு நாளா பொய்யா சொல்றேன்னு திரும்பவும் அடிக்கிறாங்க. அப்புறம் தான் செக் பண்ணி பார்க்கும் பொழுது தாத்தாவோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்கல்ல, அந்த ஃபியூனரலுக்காக போஸ்டர் மாதிரி ஒன்னு அடிச்சு வச்சிருக்காங்க, அது அவரோட பாக்கெட்ல இருக்கு. சோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க தாத்தா உண்மையிலேயே அவரோட ஒய்ஃப் டெத்துக்கு தான் போயிருக்காரு அப்படின்னு. சோ இந்த கும்பலும் அந்த புது ஓனருக்கு கால் பண்ணி பேசுறாங்க, நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அதுக்கு அந்த புது ஓனர் என்ன சொல்றாருன்னா, சரி ஓகே அந்த கிழவனை அனுப்பி விடுங்க, அவன் டெலிவரி பண்ணி முடிச்ச உடனேயுமே அந்த கிழவனை கொன்னுடுங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. சோ இவங்களும் சரி ஆனது ஆயிப்போச்சு, போயிட்டு டெலிவரி பண்ணுன்னு தாத்தாவை அனுப்பி விட்டுறாங்க. சோ ஒன்ஸ் தாத்தா டெலிவரி பண்ண உடனேயுமே அவரை கொல்றது தான் பிளான். அது தெரியாம தாத்தாவும் போறாரு, முகத்துல பிளட்டா இருக்கு. சோ அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது சடனா ஒரு ஹெலிகாப்டர் தாத்தாவுடைய காரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. போலீஸ் சுத்தி வளைச்சு தாத்தாவை பிடிக்கிறாங்க. காருக்குள்ள யார் இருந்தாலும் சரி ஒழுங்கு மரியாதையா வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி கன் பாயிண்ட்ல நம்ம ஸ்பெஷல் ஏஜென்ட் தாத்தாவை பிடிக்கிறாரு. சோ அந்த ஸ்பெஷல் ஏஜென்ட் எப்படி கரெக்டா இங்க வந்தாருன்னா, அந்த போதை பொருள் கும்பல் போன் கால்ல பேசினாங்கல்ல, அதை ஒரு ட்ராக் பண்ணிட்டாரு. சோ அவங்க போன் பேசிட்டு அந்த ரூட்ல எந்த கார் வருதுன்னு பார்த்தா தாத்தாவோட கார் தான் வருது. சோ வளைச்சு புடிச்சிட்டாங்க. சோ ஸ்பெஷல் ஏஜென்ட்டும் தாத்தாவை பாக்குறாரு, முகம் ஃபுல்லா ஒரே பிளட்டா இருக்கு. யோ நீ அதெல்லாம் பண்ண அப்படின்னா, அந்த மோட்டல்ல நான் ஒன்னதான் தேடிக்கிட்டு இருந்தேனா, உன் மேல எனக்கு சந்தேகமே வரல அப்படின்னு சொல்லி இவரை அரெஸ்ட் பண்ணி கார்ல ஏத்துறாங்க. சோ ஸ்பெஷல் ஏஜென்ட்டும் தாத்தா கிட்ட வந்து, உங்க முகத்துல இவ்வளவு அடிபட்டு இருக்கு, உங்களுக்கு விருப்பம் இல்லாம தான் அதெல்லாம் பண்ணாங்களா அவங்க? ஆனா தாத்தா அதுக்கு பதில் சொல்லாம, நீ உன் ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றியா இல்லையா, அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாவது உன் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்றாரு. சோ தாத்தாவை கோர்ட்ல ஒப்படைக்கிறாங்க. தாத்தாவுக்காக ஒரு லாயரையும் தாத்தாவோட ஃபேமிலி ஏற்பாடு பண்ண, அந்த லாயர் ரொம்ப சூப்பரான லாயர் போல, அழகா பேசுறாங்க, பக்காவா பாயிண்ட்லாம் பிடிச்சி தாத்தா விருப்பம் இல்லாம வற்புறுத்தி தான் அதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இந்த கேஸையே உடைக்க ட்ரை பண்றாங்க. அதோட நம்ம தாத்தா வார்ல இருந்திருக்காரு, அவரு ரொம்ப ரொம்ப நல்லவர், இது வரைக்கும் கிரைம் ரெக்கார்டு எதுவுமே கிடையாது அவர் மேல. சோ அதனால கோர்ட்ல ஜட்ஜும் நம்ம தாத்தாவை ரிலீஸ் பண்ற மைண்ட் செட்ல தான் தீர்ப்பையே கொடுக்க வராங்க. ஆனா திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, தாத்தாவுக்கு ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்கு. நம்ம தப்பு பண்ணிருக்கோம், அதுக்கான தண்டனையை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும்னு டக்குன்னு எழுந்து நின்னு, யுவர் ஆனர் அந்த சரக்கெல்லாம் எடுத்துட்டு போனது நான் தான், நிறைய தடவை நான் பண்ணிருக்கேன், கிலோ கணக்குல கொண்டு போயிருக்கேன், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்ல அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. சோ இவரே உண்மையை ஒத்துக்கிறாரு, இவர் என்னதான் நல்லவரா இருந்தாலும் தப்பு பண்ணிருக்காரு. சோ அதுக்காக குறைஞ்சபட்ச தண்டனையை கொடுக்கறாங்க. தாத்தாவை ஜெயிலுக்கும் அனுப்புறாங்க. சோ ஜெயிலுக்குள்ள போன தாத்தா அவருடைய அந்த கார்டனிங் திறமையால பாக்குறதுக்கு மொக்கையா இருந்த ஜெயிலையே இப்ப அங்கங்கன்னு அழகா
அழகான பூக்களை பூக்க வச்சு அந்த ஜெயிலையே பார்க்க வேற லெவல்ல மாத்துறாரு. சீக்கிரமாவே ரிலீஸ் ஆகி வந்து அவரோட பொண்ணு கூடவும் பேத்தி கூடவும் சந்தோஷமான ஒரு லைஃபை வாழ போறாரு. சோ இந்த இடத்துலயே தி மியூல்ன்ற இந்த படம் முடியுது. இது ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்னு சொல்லியிருந்தல. சோ உண்மையான தாத்தா யாருன்னா இவர்தான். இவர் முகத்தை பார்த்துட்டு எந்த போலீஸுக்கு டவுட் வரும் சொல்லுங்க? பார்க்கவே அப்ராணியா இருக்காரு. ஆனா இவரு தான் கிலோ கணக்குல போதைப் பொருளை ஸ்மகிள் பண்ணவரு. சோ இந்த தாத்தா எப்படி போதைப் பொருளை ஸ்மகிள் பண்ணாரோ அதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டை ஸ்மகிள் பண்ணி ஃபிலிம் ரோலுக்கு கொண்டு வாங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட் தான் என்னை வேகமா ஓட வைக்கும். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தானே? யாராவது பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃபிலிம் ரோலை சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.